வணக்கம் நண்பர்களே. எடப்பாடியின் கதை முடிந்தது. அதிமுக பொதுக்குழுவில் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் டீமின் எதிர்காலமே இருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் தலை தப்புமா என்பதும் பொதுக்குழுவின் கையில் தான் இருக்கு. ஏனெனில் அதிமுக சட்ட விதிகளின்படி கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக பொதுக்குழு இருக்கு. கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு அடுத்தபடியா அல்லது சில முக்கிய முடிவுகளை அவரை விடவும் ஒட்டுமொத்த பொதுக்குழுவின் கூட்டு முடிவிற்கே சட்டப்பூர்வமான அதிக முக்கியத்துவம் கிடைக்குது. அதனால தான் சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழு முடிவிற்கு கட்டுப்படுவதா அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவில் ஒற்றை தலைமை போட்டியின் போது சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் பொதுக்குழு எடுக்கும் முடிவுக்கே இறுதியானது என்றும் அதில் நீதிமன்றங்கள் எளிதில் தலையிட முடியாது என்று தீர்ப்பளித்தது. இதன் மூலம் அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழுவின் உச்ச அதிகாரம் சட்டப்பூர்வமாக நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஏன் இப்போது பொதுக்குழுவை பற்றி விவாதம் என்றா, விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துள்ள முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு மனு அளிச்சிருக்காரு. மறுபுறம் அவர்களின் மாவட்ட பொறுப்புகளையும் பறிச்சிருக்காரு. இந்த சூழலில் பொதுக்குழுவில் தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் பலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததா தகவல் வெளியாச்சு. அதிமுக மாவட்ட செயலாளர்களை 82 பேர்ல 73 பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டதா முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் உள்ளிட்ட 9 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. அவர்களின் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. சென்னை எம்.ஆர்.சி. நகரில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அதிருப்தி நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடம் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர் தோல்வியை இந்த இயக்கம் சந்திச்சுட்டு வருது. தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு கலந்தாலோசிக்க வேண்டும். இந்த இயக்கத்திற்கு புத்துயிரூட்டி மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் கோரிக்கை வச்சோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த போது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினோம். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோட கூட்டணி வையுங்கள் என்று அவரிடம் வலியுறுத்தினோம். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தாவேகாவும் விரும்பியது. ஆனால் அவர்களை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார். தாவேகாவை மட்டுமல்ல, தேமுதிகவையும் கூட்டணியில் சேர்க்க அவருக்கு மனம் இல்லை. தேமுதிகவை 0.5% வாக்கு உள்ள கட்சி என்று கூறினார். அது மட்டும் இல்லாமல் இப்படி தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். திமுகவில் இணைவதற்கு முன்பா பன்னீர்செல்வம் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் கடைசி வரையில் அதிமுக உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. தற்போது அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்தோடு மீண்டும் ஏற்றுக்கொள்வோம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கார். இதை கடந்த காலத்தில் செஞ்சிருந்தா இன்றைக்கு இந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருப்பார். இல்லை என்றால் அவருடைய கண் அசைவில் ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் கடைசி வரை துரோகம் செய்ததே எடப்பாடி தான் என சொல்லியிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சி.வி. சண்முகம் தரப்பு கூறுது. ஒருவேளை சி.வி. சண்முகம் தரப்பு முடிவுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்தா எடப்பாடி பழனிசாமியின் பதவியே பறிபோகும். அதே போல கட்சியின் பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அவர் கூட்டாத பட்சத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களை 5 1 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கோரிக்கை விடுத்தா 30 நாட்களுக்கு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் கட்டாயம் இளமைக்கு உண்டு. அல்லது அவசர முடிவுகள் எடுக்கவோ இந்த விதி பயன்படும். இல்லை என்றால் பதவியிலிருந்து நீக்குவதோ அல்லது சேர்ப்பதோ பொதுக்குழுவின் தீர்மானங்கள் மூலமாக இறுதி வடிவம் பெறும். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் தலை தப்புமா, இல்லை எஸ்.பி. வேலுமணி டீமின் எதிர்காலம் இதன் மூலமாக பிரகாசிக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.